பதவி யோகம் பெற தயாராகி கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்களே, ஏன் பதவி யோகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்கள் 10ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி மற்றும் சனி பகவான் கூட சூரியன் ராகு இத்தனை கிரகங்கள் சேரப்போகுது. அப்போ உங்களுக்கு 10ல் குரு ஒரு பதவியை நாசத்தை பண்ணும். ஆனால் 10ல் இத்தனை கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில் செழிப்பாக கொடுக்க போகுது, அப்படி மாற்ற கருத்து இல்லை. அப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் பயன்படுத்தும் போது இதை நம்ம பயன்படுத்தி தொழில் ரீதியாக, சங்கங்கள் ரீதியாக, எக்ஸாம் ரீதியாக ஒரு நிர்வாக கமிட்டி மெம்பராக வர்றது, இந்த நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வைங்க, அப்போ ஜெயிக்கிறது எல்லாத்துலேயும் முக்கியத்துவமான மாதங்களாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த நேரத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு, தொழில் ரீதியாக, பிஸ்னஸில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னால மைத்துனம் அப்படிம்பா, இணைத்து கொள்ளுதல். இன்னொன்று தம்பியாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிறப்பான ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன தெரியுங்களா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக பேசுகிறது, சாதுர்த்தியமான இது, இன்டெலிஜென்ட். இந்த ராசிக்காரங்க படித்தாங்க படிக்கலைங்கிறதுல வேறு, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க. நிறைய தலைவர்கள் இந்த ராசி லக்னமாகவே இருந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டையும் ஆண்டிருக்காங்க. அவங்களாம் இந்த லக்னத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய டைரெக்டாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அம்சம் உள்ள ராசி இது. இந்த ராசிக்கு என்னென்னா தாய்ப்பாசம் அதிகம், ஆனால் அதை அனுபவிக்க தடையும்போம். அம்மா உறவுகள், சொந்த பந்தங்கள், ஊர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அடிக்கடி போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட முக்கியமாக வேலையில் டெவலப் ஆயிரும். பிஸ்னஸாக வேலையான்னு பார்க்கும்போது வேலையில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கேன், இதை விட்டு நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு பொதுவாகவே வளர்ச்சியாக இருக்கிற ராசியில் இந்த ராசி ஒன்று. ஒன்று சொல்லுவோம்னா, எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நடனம், கவிதை இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஒரு சில குடும்ப உறவுகள், நண்பர்கள் அது கேலி செய்ய வாய்ப்புண்டு. அது பொதுவான பலன் தானே. சரி, இப்போ நடக்க போகிற மார்ச் மாத சிறப்பு பலாபலனாக பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசி அதிபதி இந்த மாதத்தில் 10ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் எப்படி இருக்க போதுன்னா, ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி ஃபீல் ஆகும், அதுவே பின்னாடி ப்ளஸ்ஸாக மாறிடும். அது சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட, வேலை போயிருமே நினச்சேன் ஆனால் ப்ரமோஷன் வேலைக்கு வந்துருச்சு அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தால் அப்படியே மாறியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எமோஷனல் சம்மந்தப்பட்டது, உணர்வு ரீதியாக சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெட்டு ரிசல்ட் சக்ஸஸாக இருக்கும். ரைட்டு, நான் குறிப்பாக உங்களுக்கு வேலை விஷயமாக போகிறேன், அது ரொம்ப முக்கியம். இப்போ வேலை, உங்கள் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். இப்போ வேலை செய்யும் இடத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, பதவி உயர்வு உண்டு, நிர்வாக திறமையில் நல்ல அங்கீகாரம் இருக்குது. ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தது, மனஸ்தாபம் இருந்தது, என்னையே டாமினேட் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்க, என்னோடய வளர்ச்சியை தடை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி வரப்போகுது கால சூழ்நிலை. இப்போ உங்கள் கையில் அதிகாரம், உங்கள் கையில் அப்ரூவல், நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்கும் நிலையில் வந்திருக்காங்க. மேலதிகாரிகளோ இல்லை அதற்கு மேலே இருக்க அதிகாரிகளோ நீங்கள் செய்யும் சேவை, நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது, அங்கீகாரம் பெறும் நிலை வருகிற காலகட்டமாக இருக்குது. ரொம்ப எதிரிகள், தொந்தரவு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஜாதக ரீதியாக பார்த்து என்ன விளக்குன்னு பார்த்துக்கங்க. பொதுவாக இது ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இருக்குது. இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதுதான் பேலன்ஸ் பண்ணணும். சார் வேலையில் நிறைய வேலை வந்துகிட்டே இருக்குது, ஆனால் ஃபேமிலியை கவனிக்க முடியல, குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ குடும்பத்தோடு நிறைய டைம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவ்வளோ குழந்தைகள் இருக்குது, இதை நான் பார்த்துட்டு இருந்தால் வேலையில் எப்போங்க கவனிக்கிறது. அப்போ உங்களுக்கு என்னென்னா, குடும்ப உறவில் யாரோ ஒருத்தங்க வந்து உதவி செய்ய போகிறாங்க, அப்போ தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆக போதும். அப்போ சொந்த பந்தம் யாரோ ஒருத்தர் உதவி செய்யலாம், இல்லை வேலைக்காரர்கள் யாரோ எடுத்து இதை பணிச்சுமையை குறைக்கும் காலகட்டம். அதை கிளவராக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ஃபேமிலியும் முக்கியம், பொருளாதார ரீதியாக முக்கியம், ஆண் பெண் இருவருக்குமே இது. குறிப்பாக பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. ஃபேமிலி பேலன்ஸ் அவங்க தான், ஜென்ஸோட அவங்க தான் பேலன்ஸ் நல்லா சமமாக பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இது நல்ல காலகட்டம். பொதுவாக ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் விஷயத்தில் சொல்கிறாலும் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் உண்டு. ரைட், இப்போ திருமணத்தை பார்ப்போம். பொதுவாக அவங்க 7ஆம் அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியார், உங்கள் ராசிக்கு வேறு வரப்போகிறார். நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளை பொதுவாகவே இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம்.
ஒரு சில ராசிகள் உடனே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ வருகின்ற தகவல்கள் திருமணத்தோட வேலை, பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, நான் கொஞ்ச நாள் நல்ல நாள் வரப்போகுது. அப்போ பார்க்கும் வரன்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்ததாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ பார்க்குற தகவல் என்ன ஆகும்னா, இருக்கா இல்லையா சொல்கிறதா சும்மா பேச்சுவார்த்தை ஜாதகம் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு முடிவுக்கு வராது. ரைட். இது 2வது திருமணம் சார், ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் இருக்கிறவங்களுக்கு பலனே வேறு. சார் ஆல்ரெடி திருமணமாகி டைவர்ஸ் ஆனாங்க, வேறு வரன் பார்த்துட்ருக்கோம். அப்போ தடைப்பட்ட திருமணம் வரைக்கும் போய் நின்ன திருமணம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண வரண அமைப்பு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக திருமணம் குயிக்காகவே நடக்கும். உங்களுக்கு நல்ல வரணம் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம். அப்போ முதல் மேரேஜ் அவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கிறது. பிஸ்னஸ் 10ல் எத்தனை கிரகம் இருக்குது சும்மா விட்டுருமா? பதவி யோகம் உண்டுங்க. பதவி யோகை அறுவடை செய்ய தயாராகுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய ஐடியாஸ் வரும். வீட்டிலே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ண, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறைகள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் நல்ல யோகமாக இருக்குது. இந்த நேரத்தில் மீடியா, கலைத்துறையினர் மூலம் ஆதாயம் உண்டு. ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் புது புது ஐடியாஸ்கள், புது புது பிரான்ச்சுகள் ஓப்பன் பண்ணுறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடை ஸ்தாபனங்கள். அப்போ அத்தனை ஐடியாஸும் வர சூழ்நிலை இருக்கிறனால இது உங்களுக்கு சாதகமான நேரம். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளில் 9ஆம் அதிபதி வேறு வரப்போகுது. தர்ம கர்மாதிபதி யோகங்கள். அப்போ ரொம்ப நாளாக ஒர்க்கில் காம்படிஷன், ஒர்க் சம்மந்தப்பட்டது நிறைய காம்படிஷன். அந்த காம்படிஷனை வின் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரலாம். இப்போ ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, பப்ளிசிட்டி சினிமா துறையில் இருக்கிறவங்க என்னென்னா நிறைய பண்ணுறோம் சார், நான் எங்களுக்கு ரிசல்ட் வரல. அந்த நெட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து வளர்ச்சியான சூழ்நிலை வர மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக தைரியமாக பண்ணலாம். இப்போ இதில் என்னென்னா அவங்க 10, 12 அதிபதிகள் பரிவர்த்தனை அடையது வேறு. இந்த பரிவர்த்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ பணம் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதை அடுத்த விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. இது பாருங்கள். மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான், நாளில் சுபகிரகங்கள் நிறைய பார்க்கறனால எழுத்து தேர்வில் கொஞ்சம் எழுதி பார்க்கணும். எழுத்து சம்மந்தப்பட்ட ஆதாயம் இருக்குது. இருந்தாலும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அமைப்பு உண்டு. டியூஷன் சென்டர், வீட்டுக்கு வெளியே போய் படிக்கிறது, வீட்டில் உட்காந்து படிக்கிற என்வாயன்மெண்ட் இப்போ இருக்க வாய்ப்பு குறைவுங்க. பொதுவாகவே இந்த பேரண்ட்ஸுக்கு நான் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் படிக்கிறது, இல்லை ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கைடன்ஸ் படிக்கிறது, வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கிறது பண்ணி இடத்த மாற்றி உட்காந்து படிக்கணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு சூளம் என்னென்னு பாருங்கள். அந்த சூளத்துக்கு ஆப்போசிட்டில் உட்கார வச்சு, அதாவது இப்போ வடக்கு தெற்குனா கிழக்கு மேற்காக உட்கார வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகும். அதனால் அந்த திசையை பார்த்து உட்கார வச்சு படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து விடும். ரைட். 5ஆம் அதிபதி உச்சம் பெறுவது 5 குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. கோயில் சம்மந்தப்பட்ட கமிட்டியில் ஒரு நிர்வாக பொறுப்புகள் வருகிற காலகட்டம். சங்கங்கள் அதில் ஒரு நிறைய மதிப்பு மரியாதை கூடும். குழந்தைகளால் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் உண்டு. அது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பெஸ்ட்டான சூழ்நிலை இருக்கும். ரைட்டு. இப்போ சொத்து சுகங்கள், பொதுவாக இடம், வீடு, சொத்து சுகங்கள் 4ஆம் இடத்துல இத்தனை பார்வை இருக்குல்ல, இடம், வீடு ஆல்ரெடி சிக்கலாக இருக்கும் சொத்தை மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ சொத்து சுகங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏதோ இடம் விற்கும்னா விற்கும், ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். வீடு, இடம், சொத்து வாங்கக்கூடிய ஆதாயம் உண்டு. பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் சொத்து வாங்கினாலும் ஈஸியாக இருக்கும். பூர்வீக ஊர் சொத்தில் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் பத்திரத்தை திருத்து பத்திரம் போட இதாக இருக்கும் சார். ரொம்ப சொல்லுவாங்க, அது சார் ரொம்ப நாள் டாக்குமெண்ட் இருக்குது, இருந்தாலும் ஒரு சைன் மிஸ்டேக் ஆச்சு, சின்னதாக ஒரு டீட்டெயிலிங் மிஸ்ஸாக இருக்குது, அப்போ திருத்து பத்திரம் போடுவதற்குண்டான காலகட்டமாக இருக்குது. விவசாயம் சம்மந்தப்பட்ட சொட்டு நீர் பாசனங்கள் போடலாம். விவசாயம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் நூல் கயிறு சம்மந்தப்பட்ட துறைன்னு இருக்குது. சொட்டு நீர் பாசனம் உண்டு. அதில் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், அது மாதிரி ஒரு வண்டி வாகனம் டிராஃபிக் இதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிற டூரிஸ்ட் வண்டி, இது அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட்டான காலகட்டம் பாருங்கள். ரைட். இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ வேண்டாம், விட்டுறலாம். ரைட். ஹெல்த் வைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ ஹெல்த் வைஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காலகட்டங்க. அதாவது மைண்டு, இப்போ ஹெல்த்து சொல்கிறத விட மைண்டு தான் பார்க்கணும். உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார், 6ஆம் அதிபதி. இப்போ இமோஷனல் சம்மந்தப்பட்டது, கோபங்கள் அதிகமாக வர்றது, டக்குன்னு கோபப்படுறது, இந்த மாதிரி இம்பேலன்ஸ் மட்டும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய காலகட்டம். மூச்சு பயிற்சியாக இருக்கலாம். உணவு கட்டுப்பாடு தேவை. உணவுக்கு இதுக்கு என்ன, 6ஆம் அதிபதி உணவை மீன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் இரவு நேர உணவாக இருக்கலாம், அஜீரண உணவுகள் சாப்பிடணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன், இந்த நேரத்தில் வேணால் அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்புண்டு. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்.
ப்ரெஷர் இருக்கிறவங்க அடிக்கடி செக் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே ப்ரெஷர் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அடிக்கடி பாருங்கள், 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மூட்டு கணுக்களை குறிக்கும். நீங்கள் ராகு சனி இதெல்லாம் வருது இல்லையா? இப்போ மூட்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்கள வைத்தியம் பாருங்கள். ரைட்டு. இப்போ ஒரு சில கடவுள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி கோயில் குளத்துக்கு போக வேண்டியது, நீங்கள் உங்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு, வராகி கோயில்கள், அதுவும் தேய்பிறை அஷ்டமி அன்று வராகி அம்மனை வழிபட உங்களுக்கு பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு, பொதுவாக பெட் அனிமல்ஸ் ரொம்ப பெரிய அனிமல்ஸு, பெட் அனிமல்ஸ் வச்ச பெரியர் இருக்கும். அப்போ காலபைரவர் தான் அந்த ஒரு நாயோட அம்சம் வச்சுருப்பார். இப்போ பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய குறிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய எண் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர், 6, 8ஆம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.